அம்பாள மிக மிக வித்தியாசமா இருக்கு. கூடிய கதைகளை மையமா வச்சுதான் இந்திய நாள்ல இருக்கு. நிறைய கருடன் வந்து வானத்துல வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறமையா ஒரு வருஷம் இந்த கருட சர்ப்ப அந்த கற்களுக்கான பூ 25 ஜூன் 2025 நயினாதேவு நாகபூஷணி அம்மன் கோவில்ல இப்ப நாங்கள் இருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க நயினை தாய்க்கு வந்து வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நான் முதலே வந்து நிறைய தரம் வருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் வந்து அம்பாள் அழைச்சா தான் வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கோயில் காணொலி ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்களால வந்து போட முடியாமல் இருக்குது. இந்த கோயிலை பொறுத்தவரை கோயிலுடைய தோற்றத்தோடும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். இந்த பக்கமா ஒரு தீவு இருக்குது புளியந்தீவு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு நாகம் வந்து அம்பாளை பூ கொண்டு வந்து வழிபட வந்ததாகவும் அதுக்கு பிறகு கருடன் வந்து அதை பிடிச்சு வச்சதாகவும் அதை விரட்டினதாகவும் கொல்லப்படுறோம்னு சொல்லி பிறகு ஒரு வணிகன் வந்து தன்னுடைய அத்தனை சொத்தையும் வந்து தர சொல்லி கருடன் கேட்டதுக்கு பிறகுதான் இந்த கோயில் வந்ததா வரலாறு சொல்லப்படுது. அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய கதைகளை மையமா வச்சுதான் இந்திய நாள்ல இந்த திருவிழா நடக்க போகுது. இந்த பக்கமா அந்த கருடன் பாம்பு கல்னு சொல்லி 2 கல் இருக்கு. நிறைய கருடன் வந்து வானத்துல வந்து வட்டம் எடுக்கிற அதே வழியில வந்து இந்த 2க்குமே பூசை நடக்கும். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு நாகசர்ப்ப தோஷம் ஏனைய தோஷங்கள் எல்லாம் நீங்குகிற அற்புத தலமாக இந்த அன்னையினுடைய தலம் இருக்குது. இந்த மகோற்சவம் இந்த கருடன் பாம்பு பூசை எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த காணொலியில் பார்க்க மிக மிக வித்தியாசமா இருக்கு. நானும் இதை பார்க்கறதுக்கு ஆச்சரியத்தோட கண்ணை விரிச்சு கொண்டு பார்த்துக்கிறேன். நிறைய பேர் வருவார்கள். வர்ற வழியிலே ஏராளமான பக்தர்கள் எங்களை மாதிரி இந்த படங்கள்ல என்ன விஷயங்கள்ல இங்க வந்து கொண்டு வந்துக்கணும். ஆகவே இந்த திருவிழா அப்படிங்கிற பார்க்க போறோம். ஃபேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. பேர் இதை கடந்து வரைகளை வந்து அம்மளாச்சி வருவார். ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்திருந்தா அவன் நல்ல வடிவா புதுப்பொலிவு பெற்று வர்ணம் தீட்டப்பட்டு அழகுற காட்சி தருகிறார். எல்லாருமே அடிக்கடி இப்ப பேசிக்கொள்கிற விஷயம் நயினாதேவிக்கு வர பாதையெல்லாம் புனரமைக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனா இந்த புங்குடுதீவுக்கு இஞ்சால நயினாதேவிக்கு வர்றதுக்கு குறியட்டுவானுக்கு முதல் வந்து வீதிகள் இப்படித்தான் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். தனியாக சுற்றுவட்டத்தையோ கோயிலுக்கு அனுமதிக்கக்கூடிய பகுதியோ காப்பட்டா மாத்திரம் போதாது. இதை கொஞ்சம் பார்க்கணும். ஆனா இந்த பக்கம் நல்லா இருக்கு. 2 பக்கமுமே நடைபாதைக்கு ஏற்ற வகையில செய்து அதை விட வந்து நடுவில் காப்பட் வீதி முன்னுக்கு வந்து ஒரு சுற்றுவட்ட பகுதி இருக்கிறது. திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம். நீண்ட காலம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. 2 இருவழிச்சாலை போக்குவரத்துக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனால் வந்து இதெல்லாம் குறைஞ்சி இப்போ இந்த நடைபாதை என விஷயங்கள்லாம் சேர்த்து அமைக்கப்படுறது உண்மையிலேயே வரவேற்கப்பட்ட விடயம். சரி நடைகளை நல்லா சொல்லணும், பிள்ளை நடைகளை மாற்றி திருத்த சொல்லி சொல்லணும்ன்றது கைந்தான். இதில் வந்து பேருந்துகள் நிறைய வந்து போய்கொண்டிருக்குது. இந்த பக்கத்தில் வந்து ஒரு பாதை நிற்குது. குறிப்பாக இந்த திருவிழா நாட்டில் வந்து ஆட்சிக்கு நேர்த்தி நிறைவேற்ற வர்றார்கள் வந்து வர கஷ்டப்படக்கூடிய விஷயம். இந்த காவடிகளை கொண்டு வரதோ ஏனைய விடயங்களோ அந்த பாதை திருத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. பாதை கட்டுமானம் தொடர்பில் வந்து சில செய்திகளை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாக்கள் கீழே பதிவு கருத்துக்களை சொல்லுங்க. நெடுக வந்து போகிற ஆக்கள் வந்து இந்த பாதை பயன்பாட்டில் இருக்குதா, இன்னும் பயன்பாடு தொடங்கிட்டுதா, இப்படி இது நடைமுறைப்படுத்தப்படுகிறன்ற விஷயம். இந்த ஆட்சியின் அழைப்புன்றது மிக முக்கியமானது. நாங்கள் அழைச்சது போல வந்தோம். இதில் வந்து வளமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அப்படி எந்த விதமான நிலைமையுமே இல்லை. அப்படியே வந்தோடனே சட்டு போட்டு இந்த பாதை வழியா அல்லது இந்த இதில் வந்து மறைச்சு இதில் இருக்கணும். அடுத்த படகு வந்த அப்புறம் தான் அதில் காத்திருந்து போகணும். ஆனால் எங்களுக்கு இந்த இன்றைக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை. வந்தோடனே படகு காத்திருந்துச்சு வரிசையில் நிற்காம கொள்ளாம இந்த மேலங்கி விஷயம் அண்மையிலே வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்னன்னு சொன்னால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அடிக்கடி என்று சொல்லி அதனால இந்த மேலங்கியை போட்டுட்டு ஆட்சி இந்த கோவில் அடியில் வந்து சேரல போலவே ஏராளமானாக்கள் இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களோட சேர்ந்து வரைகளை வந்து எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செய்கிறேன். நாங்கள் வரைகளை வந்து பண்ண கடற்கரை அந்த பக்கம் வந்து அங்கேயும் ஒரு ஆட்சி இருக்கிறா. அந்த ஆட்சி வந்து ரொம்ப அழகா மாறி போயிருந்தா வர்ணம் எல்லாம் தூட்டப்பட்டு இந்த மகோற்சவத்தோட சேர்த்து இந்த தளத்துல இல்லை இந்த நிலத்துல கால் வைக்கிற ஒவ்வொரு தருணமே வந்து புல்லரிச்சு போகும். அந்த அளவு தூரம் அற்புதங்கள் இருந்தது. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கருடன் பாம்புக்கள் நான் அங்க கிட்ட பூச நடக்கைகளை கொண்டு போய் காட்டுறேன். அது தெரியும். ஆனா இதான் நடக்கும் அப்படின்றது தெரியும். நான் முதல் பார்க்க போறேன். இதுல வந்து இந்த மகோற்சவத்துக்கு முதல் வந்து வெள்ளை நிற கருடன் ஒன்று வந்து அமர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இதுக்கு போறதுக்கு முன்னாலே வந்து நாங்கள் வர்ற வழியில பண்ணையில சரி அதுக்கு பிறகு சரி இந்த சுற்றுவட்டம் ஒன்று இதுல இருக்குது. இப்போ இந்த வீதி எல்லாமே செய்யப்பட்டதுக்கு அங்கால இறங்குதுறைக்கு அந்த பக்கம் அதுல வந்து பல பிரகடனம் போய்கொண்டிருக்குது. ஆற வைக்கிறது என்ன மாதிரி அதுல வைக்கிறேன்ற எல்லாம் சொல்லி அதையெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் மிச்ச விஷயங்களையும் வழிபடுவோம். அப்படியா? என்னோட திடீர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆச்சி கூப்பிட்டுருக்கா?
போன வருஷம் வந்தேன் ஆ இதே மாதிரி போனது ஆ ஆ ஆ ஆ ஆ. உங்களை பார்த்தேன் அவ பார்த்தது உங்களை எல்லாம் உண்டா தான் இருக்கு பார்க்க போயிருக்கு அப்படியா? உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சந்தோஷம் ஐயா சந்திச்சது. ஆச்சியை கும்பிடுங்க, சந்திப்போம். நன்றி ஐயா. ஆட்சியிடம் வருகிற ஒவ்வொரு தருணங்களும் அற்புதமானவை, மகிழ்ச்சி தரக்கூடியது, அதிசயம் நிகழ்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு மீள ஒரு முறை அழைத்திருக்கிறாள். தாயை வணங்குவதற்கும் உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்கும் தொடர்ந்து இந்த காணொலியை நீங்க பாருங்க. வந்துடக்கூடிய அனுபவங்கள் யாருக்கு நூறு திருவிழாவை தவிர வர்றீங்க, எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. கோயிலுடைய கோபுரம் தாண்டி உள்ள வரைக்கும் அப்படி இருக்கும். உனக்கு தான் கால்கள் எல்லாம் உங்களுக்கு படம் பிடிக்க முடியாது. ஆகவே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து காண்பிக்கும். ஆட்சின்ற இந்த அபிஷேகத்தை வந்து நீங்கள் எல்லா நாளுமே பார்க்க முடியாது. வருடத்தில் இந்த திருவிழா நடக்கக்கூடிய 9, 10, 11 இந்த 3 திருவிழாவிலேயும் தான் காலை பொழுதுல இந்த அபிஷேகம் வந்து வெளியில் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி ஊர் சார்ந்த சில நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள். மிக ரம்மியமான ஒரு பக்தி பூர்வமான காட்சியாக, வாழ்க்கையிலே காண கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியமாக இதையும் இன்றைக்கு ஆட்சி கூப்பிட்டு காட்டியிருந்தா. அம்பாளுடைய கோயில் வீதியை பார்க்குறீங்க. இப்படி ஒரு ரம்மியமான ஒரு சோலையோடு சேர்ந்துடக்கூடிய இந்த பகுதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே இருந்து அந்த கருடன் பாம்பு பூசைக்காக சுவாமி ஐயர் எல்லாருமே வெளிக்கிட்டு போயிடும். அதுக்கிடையிலே வந்து நீங்கள் இதில் பார்க்குறது தேர்முட்டி. தேர் உற்சவம் மிக விரைவில் வரப்போகுது. வார ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய பூர்வாங்க ஏற்பாட்டு பணிகள் எல்லாமே இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கு. உள்ளுக்கு அம்பாளுடைய அபிஷேகம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இவர்கள் புறப்பட்டு இங்கேருந்து போயிடும். எப்படி இருக்கு அம்பாளோட முன்பாக கோபுரம், செடிகள் எல்லாம் நெருப்பாக இந்த தேர்முட்டி அந்த விஷயம் எல்லாத்தையும் கலட்டி வேலை நடந்துட்டு மறுபக்கமாக அங்கேயும் வந்து தயாராகிக்கிறோம். இந்த வேலையெல்லாம் செய்து முடித்து இந்த கொடியேற்றம் அதுக்கப்புறம் வரக்கூடிய தேருக்காக உள்ள இடம்பெறக்கூடிய இந்த பூசை வழிபாடுகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வழிபாட்டுக்குரிய அந்த கருடன் பாம்பு பூசை அது நடக்கிறதுக்குரிய அந்த நாகம் எடுத்து செல்லப்படுது. இங்கே இருந்து மிக மிக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான பூசை. இந்த கோயில் எப்படி இங்கே வந்துச்சோ அதனுடைய காரணங்கள் எல்லாத்தையுமே செய்து ஒரு திருவிழா. உலகத்தில் வேறு எங்கேயும் ஒரு கோயிலை பார்க்க முடியாத அளவு ஒரு பூசை இங்கே நடக்கும். அடியவர்களுடைய அரோகரா சத்தத்தோட இந்த நாகம் ஒன்று தான் இங்கே இருந்து கோயிலிருந்து இப்போ எடுத்துக்கொள்ளப்படுது. இது இங்கேருந்து அங்கே போய் அங்கே நடக்கக்கூடிய பூசை வழிபாடு, இது ஏன் நடக்குது, எப்படி இதோட வரலாறு இருக்குது, என்ன காரணம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊர் சார்ந்த ஆக்கள்கிட்ட தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட வந்து கேட்கலாம். இவ்வளவு பேரும் பெரிய ஒரு கூட்டமாக இந்த நாகத்தை சுமந்து கொண்டு அந்த கருடன் பாம்பு கல் இருக்கிற அந்த இடத்துக்கு வழிபாட்டுக்காக போவினோம். மற்ற நாளில் வளமையாக நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். அமுத சுரபி அன்னதான மண்டபம் அந்த பாதை வழியாக இப்போ இவ போகிறது. இந்த கல்லும் இதுக்கு கிட்டக்கூடிய ஒரு பாதையில் தான் இருக்கும். நாங்கள் கடலுக்கு பாய்கள் அதில் தெரிஞ்சாலும் வழிபாட்டுக்கு போகிறதுக்குரிய வழியாக இதுதான் இருக்கும். அங்கே இருந்து அந்த நாகத்தை கொண்டு வந்தவ இன்னும் ஒரு கோயிலுக்கு இதில் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்து என்ன நடக்கும் என்றதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். கோயிலுக்கு பூசை நடக்கிற சமகாலத்தில் இந்த கோயிலை சுற்றி இப்போ கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். முதல் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள். நானும் இது முதல் சந்தர்ப்பம். என்ன செய்ய போயினோம் என்ற விஷயம் எல்லாத்தையும் போக தான் தெரியும், பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளணும். வந்து நாங்கள் இதை தான் முதல் பார்க்குறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம் ஐயா. ஊர் தானா? இதுதான் ஐயா எங்களோட பூர்வீகமான இடம். இப்போ இங்கே இருக்கிறீங்க? சுவிட்சர்லாந்தில் இருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வருஷம் இந்த திருவிழாவுக்கு வந்து போவோம் ஐயா. இன்றைக்கு என்ன விசேஷம் ஐயா? இன்றைக்கு ஐயா அருட பூசை 11வது திருவிழா. இந்த பூசையை கொண்டாடுறது காரணம் ஐயா, இந்த பாம்பு வந்து புளியந்தீவில் இருந்து அம்பாளுக்கு பூ கொண்டு வரைக்க அதை மறித்து கருடன் அதை திரட்டியதால் கருடன் ஒரு கல்லில் பாம்பு ஒரு கல்லில் இப்போ நீங்கள் அடையாளம் 2 கல்லும் இப்போவும் இருக்குது. அந்த இதை ஞாபகப்படுத்துதா கருட பூசை. நீங்கள் இன்றைக்கெல்லாம் அம்பாள் கடலுக்கு இறங்கிக்க பாருங்கள், கருடன் பறந்து வந்து அந்த கல்லில் இருக்கும். இதுதான் ஒரு அற்புதமான காட்சி. திருவிழாக்குள்ளே விசேடமான திருவிழா. இதை கண்கூட மக்கள் பார்த்து மக்கள் அதிசயப்படுற ஒரு அற்புதமான திருவிழா இது. வருஷம் ஊருக்கு வராமல் போக மாட்டேங்க திருவிழாக்கு. வருஷம் நான் கட்டாயம் எங்களோட குலதெய்வம்
எங்களை அங்கே இருக்க விட மாட்டேன். இங்கே வந்து இந்த 15 நாளோ 10 நாளோ 5 நாளோ வந்து உறவு கொள்றீங்க. ஒவ்வொரு வீடும் போய் பார்த்தீங்கன்னா 50 பேர் 60 பேர் வந்து அங்கே இருப்பீங்க. இருக்க விட மாட்டான்னு அங்கே எங்களை சுவிஸில் இருக்க விட மாட்டேன். ஞாபகங்கள் வந்து கண்டுவா பாம்பா வருவா ஏதோ உண்ட வந்து வரவழைப்பா. சரி 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 சந்தோஷம் கண்டது. கண்டது சந்தோஷம். இந்த திருவிழாவை பார்ப்போம். நன்றி. இந்த திருவிழா நீங்கள் கண்ட அப்புறம் அதிசயிப்பீங்க. நீங்கள் நண்பர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரோட ஒரு பேராசிரியர். அவர் இதில் பற்றி இன்னும் உங்களுக்கு விவரமாக சொல்லுவார். சரி சரி அவர்கிட்ட படிச்சு எடுப்போமா? சரி நன்றி ஐயா. நன்றி. அங்கிருந்து புறப்பட்டுறக்கூடிய அந்த நாகம் அந்த சுமந்து வந்துடக்கூடிய பக்தர்களுடைய தோள்களில் இருந்து இப்போ இந்த தீர்த்தமாறல் அந்த பூசை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சரியாக வந்தடைகிறது. வரலாற்று சிறப்புமிக்க நயனாதேவி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற வருடாந்த மகோற்சவத்தின் போது 11ஆம் திருவிழா அன்று வரலாற்று சிறப்புமிக்க கருட சர்ப்ப பூஜை வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முன்னொரு காலத்திலே இந்த தீவினுடைய வடக்கு புறத்திலே அங்கே பார்த்தால் தெரியும், அங்கே புளியந்தீவு என்று சொல்லுவார்கள். அந்த தீவை, இந்த புளியந்தீவிலே நாகராஜேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்றார். அவரே முக்காலத்திலே நாகதம்பிரான் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்திலே இருந்து தினமும் ஒரு நாகம் அம்பாளை பூக்கொண்டு வந்து வைத்து வழிபட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அப்படி அந்த நாகம் பூக்கொண்டு வந்து வைத்து வழிபடுகின்ற நேரத்திலே ஒரு நாள் அந்த நாகபாம்பை கருடன் கண்டுவிட்டது. அதனாலே அந்த பாம்பு அச்சத்திலே பக்கத்திலே இருந்த ஒரு கல்லிலே சுற்றிவிட்டது. கருடனும் அதுக்கு பக்கத்திலே இருந்த இன்னொரு கல்லிலே அமர்ந்து கொண்டது. அந்த தெரிகின்றது, அந்த 2 கற்களும் பாம்பு சுட்டியகள், கருடன் இருந்த கல் என்று அந்த 2 கற்களையும் சொல்லுவார்கள். அந்த மேல் அங்கே தொங்கல் இந்த கல்லுக்கு அங்கே அது ஒன்று பாம்பு சுட்டியகள், மற்றது கருடன் இருந்தகள். ஒன்று நாகபாம்பு அங்கே ஒரு கல்லிலே சுற்றி கொண்டது, கருடன் மற்ற கல்லிலே இருந்து விட்டது. இந்த பாம்பை விடக்கூடாது, அப்படியாவது தான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே கருடன் பக்கத்து கல்லிலே இருந்து கொண்டது. இந்த நேரத்திலே அந்த காலத்திலே ஊர்காவற்றுறை ஒரு விசேடமான துறைமுகப்பட்டினமாக இருந்தவங்களுக்கு தெரியும். காங்கேசந்துறை, ஜம்புகோளப்பட்டினம், அதே போல் மாந்தை, அதே போல் ஊர்காவற்றுறை, இப்படி திருவோணமலை, இப்படி மிக மிக முக்கியமான துறைமுகங்கள் இலங்கையில் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஊர்காவற்றுறைக்கு இந்தியாவிலிருந்து வணிகர்கள் வியாபார நோக்கமாக வருவது வழக்கம். இந்தியாவிலிருந்து இதன் வழியாக இவ்வாறு வரலாம், ஊர்காவற்றுறைக்கு செல்லலாம். அங்கே இதில் இருந்து நேர மேற்க போனால் இந்தியா தான். இந்தியாவிலிருந்து இந்த கடல் மார்க்கமாக வந்து அங்கே ஊர்காவற்றுறைக்கு வணிக நோக்கமாக செல்லுகின்ற அந்த வழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வணிகன் இந்த வழியாலே வந்து கொண்டிருக்கின்றான். அந்த வணிகன் இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு விட்டான். எப்படியாவது இந்த பாம்பை இந்த கருடனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வணிகன் நினைத்தான். என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டு இருந்த பொழுது அந்த கருடனுடைய பக்கத்திலே இருந்து ஒரு அசரீரி என்றால் ஆள் இல்லாமல் சத்தம் பெறுவது, ஒரு அசரீரி கேட்கின்றது. நீர் இந்த கப்பலிலே கொண்டு வந்த திரவியங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற ஆலயத்தை புனரமைக்க வேண்டும், அப்படி அமைப்பீராக இருந்தால் நான் இந்த பாம்பை விட்டு செல்லுகின்றேன் என்று கருடன் பக்கம் இருந்து ஒரு அசரீரி. அப்போ வணிகனும் அதற்கு உடன்பட்டு விட்டான். கருடன் பறந்து விட்டது. அப்போ அவனுக்கு வணிகனுக்கு தெரியாது இங்கே எங்கே ஆலயம் இருக்கின்றது. இதெல்லாம் அந்த காலத்திலே பற்ற காடுகள். அப்போ வணிகன் என்ன செய்தான்னா அந்த பாம்பை நோக்கி, பாம்பு எங்கே போகுதோ அந்த வழியால் வணிகனும் வந்து கொண்டிருக்கின்றான். பாம்பு தன்னுடைய வாயிலே பூவை கவிக்கொண்டு செல்கின்றது. அங்கே சென்று அங்கே சிறு கோயிலாக இருந்த அந்த அம்மனுடைய சிரசிலே அந்த பூவை வைக்கின்றது. வணிகன் தன்னுடைய அந்த திரவியங்கள் எல்லாத்தையும் இங்கே இறக்கிவிட்டு
தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றான். இரவு வீட்டிலே அவனுடைய சுவாமி அறையிலே விலை மதிக்க முடியாத நாகரத்தினங்கள். உடனே மணியன் எழுந்து அந்த நாகரத்தினங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை புனரமைத்தான். அதிலே இந்திரன் தான் இந்த ஆலயத்தை அமைத்த தேவர் தலைவன் இந்திரன். ஒரு பாடல் சொல்வார்கள், இந்திரன் அமைத்தது சக்தி பீடம், அது இருக்கிற நயினையோர் முத்திகூடம், முத்திகூடம், முத்திகூடம். இந்திரனாலே ஆரம்பத்திலே அமைக்கப்பட்ட இந்த அம்பாளை வணிகன் அந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்தான் என்ற வரலாறு. அந்த வகையிலே இந்த கருட சர்ப்ப அந்த கற்களுக்கான பூசை வழிபாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே அடியார்கள் புடைசூழ சிவாச்சாரியார்கள், இன்றைய திருவிழா உபயோகர்கள் என்போர் அங்கே கருட சர்ப்ப பூஜை வழிபாடுகளுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே வருடம் கருடன் வந்து அந்த கல்லை வட்டமிடுவது வழக்கம். அந்த கருடன் வருவதை எதிர்பார்த்து அடியார்கள் நிற்பதை நாங்கள் இந்த வீதியிலே இந்த கரக்கடையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அம்பாளுக்கு பேர் இல்லை, புவனேஸ்வரி என்றுதான் பேர். மணித்தீவு புவனேஸ்வரி, புவனேஸ்வரியுடன் என்றுதான் சொல்லுவார். பிற்காலத்திலே நாகதம்பிரான் ஆலயத்திலே இருந்து பூவை கொண்டு வந்து இங்கே வைத்ததுக்கு பின்புதான் இந்த அம்பாளை நாகபூஷணி, நாகம் பூசித்தனாலே நாகபூஷணி என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த அம்பாள் அடியார்களுடைய உலகத்திலே 64 சத்தியபீடங்கள் இருக்கின்றன. அந்த சத்தியபீடங்களுக்குள்ளே 63 சத்தியபீடம் இந்தியாவிலே தான் இருக்கின்றது. ஒரே ஒரு சத்தியபீடம் தான் இலங்கையிலே இருக்கின்றது. அதுவும் நைனாதீவில் இருக்கின்றது. தக்கனுடைய மகளாக தாட்சாயணி என்ற நாமத்தோடு அம்பாள் அவதரித்தால் தக்கன் சிவனை மதிக்காது யாகம் செய்தான். அதனாலே தான் அந்த தக்கனுடைய மகளாக இருக்க விரும்பவில்லை என்று தாட்சாயணி அந்த யாகத்திலே குதித்தால் அவளுடைய அந்த பாகங்கள் சிதறி விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நைனாதீவிலே வலது கால் சதங்கை விழுந்ததாகவும், அதனாலே இதை மணிவல்லவம், மணிபுரி, மணிநாகதீவு, நயினார் தீவு என்று பல பெயர்களால் அழைப்பார்கள். விமானத்திலிருந்து பார்த்தால் நைனாதீவை பார்த்தால் கால் சங்கிலி மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய கால் சங்கிலி கலண்டு அப்படி கீழே கிடக்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த நைனாதீவினுடைய அமைப்பு இருக்கும். வலது கால் சதங்கை மணி விழுந்த இடம் மணிவல்லவம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க தலம். இங்கே இருக்கின்ற சக்தி வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் கொடுப்பவள். அதனாலே தான் எத்தனையோ அடியார்கள் வெளிநாடுகளிலும் சரி இலங்கையிலும் எந்த பாகங்களிலும் வந்து இங்கே வந்து நேர்த்திக்கடன்களை எல்லாம் நிறைவேற்றி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அம்பிகையினுடைய இந்த கருட சர்ப்ப வழிபாட்டை நீங்கள் தரிசித்து அங்கே அம்பாளை தரிசித்து அவளுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி அமைகின்றேன். வானவழியில் இப்போ கருடனை கண்டிக்கணும். அந்த பூசை வந்து கடலில் போகக்கூடிய இந்த வேளையிலேயே வானவழியில் கருடன் வருகுது. கடலுக்குள்ளே இப்போ இந்த பூசை வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மேலே கருடன் காட்சி கொடுத்து அதுக்கு பிறகு தான் இந்த பூசையை அடுத்த கட்டம் அல்லது அந்த வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த ஐயா சொல்லியிருந்தார். இந்த தருணத்துக்காகத்தான் பக்தர்கள் எல்லாருமே காத்திருந்தார்கள். வானில் வந்து பருந்து கருடன் இப்படியான விஷயங்கள்லாம் வட்டமிட்டு இந்த அம்பாளினுடைய இருப்பையும் இந்த நாளினுடைய பக்திபூர்வமான வழிபாட்டினுடைய உறுதியையும் இந்த தேசத்தினுடைய புனிதத்தையும் மீள ஒரு முறை எடுத்துக்காட்டி இருக்கிறது.
அண்ணா ஓ எனக்கு கேட்குது நான் சும்மா போய் கொடுத்துருக்கேன். கலந்த நெஞ்சை இங்கே பூசை நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அந்த கல்லில் வந்து கருடன் அமர்ந்திருக்குது. விஞ்ஞானம் எதை சொன்னாலும் ஆன்மீகத்தின் மீது அசராத நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. அது ஏற்கனவே நிறைய விஷயங்களை பலருக்கு பல்வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறது. Arohara.
இன்னொருத்தர் பக்தர்களுக்கு கலை வந்து நாகபாம்பு போல் இந்த நாக நிற்கிற இடத்த சுற்றி வந்து கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் இங்கே இந்த போய்க்கல நீங்கள் பார்த்துனீங்க. கருடன் வந்து அமர்ந்து அந்த பூசையை பார்த்ததுக்கு பிறகு இது இங்கேருந்து அந்த கொண்டு வந்த நாகத்தை கொண்டு போயினோம். இதில் தான் அந்த சுவாமியை வச்சு நாகத்தை வச்சு வழிபட்டுறக்கூடிய அந்த இடம். சுவாமி கொண்டு போனதுக்கு பிறகு இப்படி தான் இங்கே இருக்குது. உள்ளுக்கு இவ்வளவு பூசை வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகும் இவ்வளவு ஏராளமான பக்தர்கள் அந்த கலை வந்து பாருங்க. அந்த பக்தர் செய்கிற வேலையை இவ்வளவு ஏராளமான பக்தர்களும் சேர்ந்து இந்த வழிபாட்டில் ஈடுபடினோம். இவ்வளவு ஏராளமான பக்தர்கள் இனிமே வழிபாடுகள் அங்கே முடிஞ்சதுக்கு பிறகு இதில் கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சு இந்த வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுகிறது.